முத்து தன்னை பத்தின பழைய ஸ்டோரி எல்லாம் மீனா கிட்ட சொல்ற மாதிரி ரவியும் ஸ்ருதி கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன ரவி, என்னை உள்ள இழுத்துட்டு வந்துட்ட. முத்து வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அங்கிளும் ஏதோ சொல்ல வராரு. எல்லாருமே சேர்ந்து மறைக்கிறாங்க. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீ சொல்றியா இல்லைன்னா நான் முத்துக்கிட்டே போய் கேட்கவா அப்படின்னு சொல்லி சொல்ல, வேண்டாம், அவனே ஏற்கனவே பாவம் டென்ஷன்ல இருக்கான், நீ அவன்கிட்ட போய் எல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே வந்து ரவியும் சொல்றாங்க. ஐயோ, அப்போ முத்து ரொம்ப நல்லவர் தான். தேவையில்லாம அவங்க அம்மாவும் மனோஜும் சேர்ந்து தான் முத்துவோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. அதனால தான் முத்து இந்த அளவுக்கு போராடி கிறிஷோட வாழ்க்கையை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, மனோஜால தான் முத்துவோட வாழ்க்கையே போயிருச்சு. அவன் எப்படி சூப்பரா படிப்பான் தெரியுமா? கிளாஸ்லயே நம்பர் 1 இருப்பான். ஆனா எங்க அம்மாவோட மூட நம்பிக்கையினாலயும் மனோஜ் பண்ண காரியத்தினால தான் எல்லா பழியும் முத்து ஏத்துக்கிட்டு இப்போ இப்படி வந்து இருக்கிறான். இல்லனா எங்க 2 பேரை விட அவன் படிச்சு பெரிய ஆளாயிருப்பான் அப்படின்னு ரவி வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆமா முத்து, நான் ஆரம்பத்துல முத்துவ கூட ரவுடின்னு தான் நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப நல்லவரு. நியாயத்துக்காக தான் எப்பயுமே போராடிட்டு இருக்கிறாரு. இப்போ கிறிஷுக்கும் அதே மாதிரி எப்படியாவது அவனோட வாழ்க்கையை சேஃப் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுறாரு. நம்மளும் கிறிஷோட லைஃப்பை வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மனோஜ வந்து சும்மா விடக்கூடாது. ஏதாவது அவன்ட்ட வந்து பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. மீனா மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் அமைதியாலாம் இருக்க மாட்டாங்க. ஸ்ருதி வந்து மனோஜ நல்லா கேள்வி கேட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.